ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உபாகமம் 28:8 கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் என்று வாசிக்கிறோம். God will bless you in the land which the Lord your God is giving you. நான் கொடுக்கிற தேசத்திலே நீ ஆசீர்வாதமாக இருப்ப. அது நமக்கென்று கொடுக்கப்பட்ட தேசம், நமக்கென்று கொடுக்கப்பட்ட வீடு, நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு வேலை, நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு பாதை. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பாதையில உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாலும் கூட நம் ஒவ்வொருவருக்கென்று ஒவ்வொரு வழிகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நமக்கென்று ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த ஆண்டவன் தான் சொல்லுகிறார், உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். நம்ம என்ன பண்றோம்னா, மற்றவங்களோட நிறைய முறை கம்பேர் பண்றோம். அதோ அவனுடைய வீடு பெரிய வீடா இருக்கே, அவனுடைய வேலை பெரிய வேலையா இருக்கே, அவனுடைய பாதை விசாலமா இருக்குதே, அவனுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கே, என்னுடைய வாழ்க்கை குறுகியதாய் நெருக்கம் நிறைந்ததாய், என்னுடைய வீடு இக்கட்டான சூழ்நிலையில, எனக்கு கொடுக்கப்பட்ட தேசம் முட்கள் நிறைந்ததாய், பண்படுத்த வேண்டிய நிலையில இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குதுன்னு சொல்லி நம்ம கவலைப்படலாம். ஆனா ஆண்டவர் நமக்கு கொடுத்த எந்த ஒரு சூழ்நிலையானாலும் அதை ஆசீர்வதித்து தர ஆண்டவரால் முடியும். அன்பான குடும்பத்து மக்களே, நிச்சயமாய் கர்த்தர் மிகப்பெரிய அற்புதங்களை என் வாழ்க்கையில செய்ய போகிறார். நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை ஒருவரும் தடை செய்ய முடியாது. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது முட்கள் நிறைந்த பள்ளத்தாக்கு, மேடு பள்ளங்கள் நிறைந்த கற்பாறையின் பாதையாத்த காணப்படலாம். அது நம்ம கொடுத்த பாதை. அது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பாதையிலேயே தான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், அந்த பாதையினுடைய தான் உன்னை நான் உயர்த்த போறேன். அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன், ஒருவரும் அதை பறிக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கும் போது இந்த நாளிலே அதிசயத்தையும் நாம் பார்க்க முடியும். கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசத்திலே நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல உம்மை தேடி வந்திருக்கிறப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை, நீர் எங்களுக்கு கொடுத்த கணவன், நீர் எங்களுக்கு கொடுத்த மனைவி, நீர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள், நீர் எங்களுக்கு கொடுத்த வீடு, நீர் எங்களுக்கு கொடுத்த தேசம், நீர் எங்களுக்கு காட்டின பாதை, நாங்கள் நின்று கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை நீர் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக அமைச்சிருக்கிறோம். ஆமாண்டவரே, எந்த நிலை இருந்தாலும் நீர் எங்களுக்கு தந்த பாதை அது ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும் என்று நம்புகிறோம். எங்களை ஆசீர்வதிங்கப்பா. பிறந்த நாளிலும் திருமண நாளிலும் நினைவுக்குரிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.